வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத. அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் வேண்டான்னு நாங்க ஒதுங்கி போறது எல்லாமே உண்மைதான். அதுக்குன்னு நீ சும்மா தேவையில்லாம கண்டபடியெல்லாம் பேசிட்டு இருக்காத. உனக்கு ஒண்ணும் தெரியாதுரி. நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவ, ஆனா அது விஷம்னு உனக்கு தெரியாது. நீ பேசாம அமைதியா இரு. இங்க பாருங்க, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப எதுக்கு தேவையில்லாம இப்படி அசிங்கமா பேசிட்டு இருக்கீங்க? சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு பேச வந்த. என்னடி நடிக்கிற? என் மாப்பிள்ள இங்க தனியா நின்னு போன் பேசிட்டு இருக்காருன்னு தெரியுது இல்ல? நல்லவதானே நீ? துணிக்காய போட வந்தமா போனமான்னு போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு தனியா நிக்கிற ஆம்பளை கிட்ட உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? இத பாருங்க, மரியாதையா பேசுங்க. ஓ, மரியாதையா பேசணுமாமே? நீ மரியாதையா நடந்துகிட்டா நான் எப்படி மரியாதை இல்லாம பேச போறேன்? இப்படி தரங்கிட்டு நடந்துகிட்டா நான் இப்படிதான் பேசுவேன். யதார்த்தமா வந்தாலுமே யார் காதுல பூ சுத்துற? நல்லவ எதை பேசுறதா இருந்தாலும் அத்தனை பேர் வீட்டுக்குள்ள இருக்கும்போது பேசியிருக்கணும். இல்லைன்னா அவர் பொண்டாட்டி கூட இருக்கும் போதாவது பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு இங்க வந்து மறைஞ்சிருந்து பேசணும்னு ஏன் நினைக்கிற? அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு. அத்தை, மாப்பிள்ள, உங்களுக்கு இந்த சூதுவாதெல்லாம் எதுவும் தெரியாது. காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு. எந்த புத்துக்குள்ள என்ன பாம்பு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. சொந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு நம்ம கழுத்தை அறுத்து ரத்தத்தை குடிக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. இப்படி குள்ள நரித்தனம் பண்றவங்க இந்த வீட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏய், சும்மா இருன்னா இருக்க மாட்டியா? இந்த பாரு, நான் உன்னை விட வயசுல மூத்தவ, அனுபவசாலி. இங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏண்டி, உனக்கு இந்த கொஞ்சம் கூட கூச்ச நாச்சங்கிறதே தெரியாதா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு தான் ஒரு புருஷன் இருக்கான்ல, நீ தனியா பேசணும்னா அவங்கிட்ட போய் பேசு. எதுக்கு இங்க வந்து இவர்கிட்ட பேசிட்டு இருக்க? ஏன் மருமகிட்ட தனியா பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? மானம் கெட்டவளே. அடுத்தவங்க புருஷனை முந்தானையெல்லாம் முடிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறாளுங்க. ரோஷம் கெட்டவளுங்க. வார்த்தை அளந்து பேசுங்க. இப்படி நாக்குல நேரம் இல்லாம பேசுறது உங்களுக்கே தப்புன்னு தோணல? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, அப்புறம் நான் பெரிய மனுஷனு கூட பார்க்க மாட்டேன். இங்க நடக்கிறதே வேற. என்னடி பண்ணுவ? இல்ல என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். மா விடுமா, ஏமா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? கீர்த்தி, தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லி உங்க அம்மாட்ட சொல்லு. மா, அதான் அவங்களுக்கும் நமக்கும் ஒண்ணு இல்லைன்னு ஆயி போச்சுல. ஏன் நீ தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? இனிமே நீ உன் வாழ்க்கையில என் புருஷனை தனியா பேசி சந்திச்சு சமாதானப்படுத்தணும்னு நீ நினைக்கவே கூடாது. அதுக்காக தான் இப்படி ஒரு அசிங்கமான அடையாளத்தை சொல்லி உன்கிட்ட என் அம்மாவை நான் பேச வச்சேன். நான் பேசினா என் புருஷன் என்ன தப்பா நினைக்கிற சூழ்நிலை வரும். நான் பேச வேண்டிய எல்லாத்தையுமே யார் மூலமாவது நான் பேச வச்சிருவேன். இனிமே தாண்டி இந்த கீர்த்தியோட ஆட்டமே ஆரம்பமாகுது. செல்வி, செல்வி என்னாச்சுங்க? ஏங்க எதுக்கு அழுகுறீங்க? என்னாச்சு செல்வி? சொல்லுங்க செல்வி, என்னங்க என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? யாருக்கு ஏதாவது ஆயிடுச்சா? இல்ல வேலு, என்னால முடியல. ஐயோ ஏங்க, என்னங்க ஏதாவது சொல்லுங்க. எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க? ஏங்க யார் எதுவும் சொன்னாங்களா? சொல்லுங்க. அது கீழே பின்னாடி துணிக்காய போட போகுது. ஏன் மருமகிட்ட தனியா பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? மானம் கெட்டவளே.
அடுத்தவங்க புருஷனை முந்தானையெல்லாம் முடிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறாளுங்க. ரோஷம் கெட்டவளுங்க. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இன்னைக்கு அந்த கீர்த்தி அவங்க அம்மா உண்டுலன்னு பண்றேன். வேலு 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 எங்க ஏங்க போறீங்க? ஏங்க வேலு, ஏங்க சொன்னா விடுங்க. கேளுங்க வேலு. வேண்டாம் வேலு. விடுங்க செல்வி. இன்னையோட அவங்களுக்கு அண்ணின்ற மரியாதையே இல்ல. அவங்க அம்மா பேசின வாயை ஒட்டைக்காம விட மாட்டேன். இன்னையோட அவங்க இந்த வீட்டை விட்டு ஓடணும். வேலு சொன்னா கேளுங்க வேலு. வாங்க நீங்க வாங்க. வேலு இப்ப எந்த பிரச்சனையும் வேண்டாம். ஏற்கனவே நான் சொல்லிதான் எங்க அம்மா வந்து சத்தம் போட்டு போனதா, அதுக்கப்புறம் நீங்க சொல்லிதான் அப்பா வந்து திரும்ப அம்மாவை சத்தம் போட்டு போனாருன்னு வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்களும் போய் கீர்த்தி கிட்ட மறுபடியும் பிரச்சனை பண்ணா நான் தான் உங்களை தூண்டி விட்டேன்னு சொல்லுவாங்க. வேலு ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. ஏங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களை கண்டபடி பேசியிருக்காங்க. அதை கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணுமா? இதை நான் தட்டி கேட்கலன்னு வச்சுக்கோங்க, நான் மனுஷனே கிடையாது. அன்னைக்கு அவர் பொண்டாட்டிய பேசினதுக்கு அப்படி குதிச்சார்ல, இன்னைக்கு நான் கேட்கிறேன் என்ன சொல்றாருன்னு நானும் பாக்குறேன். வேலு தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. கீர்த்தி இன்னைக்கு என்ன திரும்ப முன்னாடி மட்டும்தான் அவமானப்படுத்தினா. என்னங்க சொல்றீங்க? அண்ணன் கூட இருந்தாரா? கீர்த்தி பேசும்போது அண்ணன் எதுவும் சொல்லலையா? விட மாட்டேன். இதை நான் சும்மாவே விட மாட்டேன். இதை இப்பவே எல்லாரும் முன்னாடியும் கேட்கிறேன். வேலு ப்ளீஸ் வேலு, கீர்த்தி என்ன திரும்ப முன்னாடி மட்டும்தான் அவமானப்படுத்தினா. இப்ப நீங்களும் போய் கேட்க போனா உங்களையும் என்னையும் வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் முன்னாடியும் மறுபடியும் அவமானப்படுத்துறதுக்கு தயங்க மாட்டாங்க. திரும்பவும் அப்படி ஒரு அவமானத்தை நீங்க எனக்கு தேடி தந்துடாதீங்க. ஏங்க ஏங்க அப்படி நினைக்கிறீங்க? உங்க மேல பட்ட கலங்கத்தை தொடச்சி எரிய வேண்டியது என்னோட கடமைங்க. அது ஏங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்க? இங்க பாருங்க, நான் உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்கேன். இப்ப நீங்க கேட்க வேண்டாம்னு நான் சொல்றதுக்கு 1000 காரணம் இருக்கு. ஏற்கனவே இந்த குடும்பம் 2ஆ பிரிஞ்சிருக்கு. இப்போ இந்த பிரச்சனைய நான் சொல்லி திரும்பவும் இது பெருசாக்குனா ஒரு நாளும் இந்த குடும்பம் ஒண்ணு சேராது. நம்ம குடும்பம் ஒண்ணு சேரணும்னு தான் நான் வேண்டான்னு சொல்றேன். ஏங்க உங்களுக்கு என்ன பைத்தியமாங்க பிடிச்சிருக்கு? எதுக்கு எடுத்தாலும் குடும்பம் ஒண்ணு சேரணும், கீர்த்தி நல்லா இருக்கணும் அப்படியே சொல்லி ஏன் வாய் அடைச்சிருங்க. இதே இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா இந்நேரத்துக்கு கீர்த்தியை ஒன்று இல்லைன்னு பண்ணியிருப்பாங்க. உங்களை மாதிரி மன்னிச்சுக்கிட்டு எல்லாம் இருக்க மாட்டாங்க. உண்மையிலே இந்த விஷயத்துல நீங்க முட்டாள் தாங்க. தப்பு பண்ணவங்கள எப்பயாவது தாங்க மன்னிக்கணும். எப்பவுமே மன்னிச்சுட்டு இருந்தா நம்ம எதுக்கு லாயக்கலன்னு போயிட்டே இருப்பாங்க. அப்படிதான் அந்த கீர்த்தியும் இவ்வளவு அடி வாங்கியும் மறுபடியும் உங்ககிட்ட தைரியமா வந்து பிரச்சனை பண்ணி உங்களை அசிங்கப்படுத்துறாங்க. அப்படின்னா இனிமே அவங்க கிட்ட கருணை கட்டாதீங்க. ஏங்க ஒண்ணும் தெரியாத குழந்தை கூட ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு மேல